ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவரின் திருவருளாலும் குருநாதரின் குரு அருளாலும் திருக்குறள் பொருட்பாலில் அமைந்திருக்கக்கூடிய குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அறிவுடைமைக்கு அடுத்த அதிகாரம் இது. குற்றம். குற்றம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், நம்மிடம் இருக்கக்கூடிய பொறாமை, பேராசை, இது போன்ற குறைபாடுகள், மாசுகள். கடிதல்னு சொன்னா நீக்குதல். ஓர் அரசன் அல்லது தலைவனுக்கு மிக முக்கியம், தன்னிடத்துல அவன் குற்றம் இல்லாதவனாக இருக்கணும். ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல சொல்லப்படுறது காரணம் என்ன அப்படின்னா, இது அரசன் தலைவன் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை ஆள வேண்டும். முதல்ல செல்ஃப் மாஸ்டரி. ஆரம்பத்திலே சொன்னார் இல்லையா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. மகளிருக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே சுய கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம். செல்ஃப் மாஸ்டரி. தன்னை ஆளும் சமர்த்தென கருள்வாய் அப்படின்னு தான் பாரதியார் பாடுகிறார். தன்னை கட்டுதல் அறம் அப்படின்னு தான் சொல்றார். ஆக நம்ம ஆளணும், நம்மை நாம் ஆட்சி செய்தால்தான் நம்முடைய மனம். இப்ப நான் சொன்னா என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய உடம்பெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி செல்ஃப் மாஸ்டரி இருக்கிறவங்களாலதான் தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது உபயோகமாக இருக்கும். ஆக ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கும், பல பேரை நம்ம கையாள வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு பலவீனம் இருக்குன்னு சொன்னா அதை வைத்து எளிதாக மற்றவர்கள் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாம் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பிற்கே பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விட முடியும். ஒரு அரசன் வச்சுக்கலாம். அரசன் கிட்ட ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அவன்கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னா அது போதும். அதை வச்சே ஒரு பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் கூட தரைமட்டமானது வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆக அரசன் என்பவன் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அவன் நன்றாக கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை. அதாவது நன்றாக நூலறிவு மிக்கவனாக இருக்க வேண்டும், கேள்வி அறிவு மிக்கவனாக இருக்க வேண்டும், அதோடு சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றலும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். சரி, இங்கு உடனே ஏன் குற்றம் கடிதல் சொல்கிறார்னு சொன்னா, குற்றம் என்பது அறியாமையின் விளைவு. அறியாமையினால என்னென்ன விளையும்னா, 6 விதமான பகைவர்கள் நம்முடைய மனசுல இருப்பாங்க. அகப்பகைவர்களை பத்தி தான் நிறைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லும். புறத்துல இருக்கிற பகைவர்கள் அப்புறம். இங்க சொல்லப்படுறது அகத்தில் இருக்கக்கூடிய, நமக்கு பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய பகைவர்கள் 6 பேர். பொதுவா சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுவோம்னா, பேராசை. முதல்ல எடுத்தோடனே ஆசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னார்னு சொல்லுவோம். பகவத்கீதையில கிருஷ்ணரும் அதான் சொல்றாரு. இந்த ஆசை, கோபம், பொருட்பற்று, இது 3 தான் நரகத்துக்கு வாசல்பா. உனக்கு கிட்ட ஆசை நிறைய இருக்குன்னா நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய்னு அர்த்தம்னு சொல்றாரு. ஆசை நிறைவேறவில்லைன்னு சொன்னா பெரும் கோபம்.
அந்த ஆசை என்ன ஆசையவனா இருக்கலாம். பெண் ஆசை, பொன் ஆசை, மண் ஆசை, பெரும்பாலும் பெண் ஆசை. அதனால வரக்கூடிய பின் விளைவுகள். ராமாயணம் முழுக்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ராவணன் போன்று ஒரு சிறந்த சிவபக்தனை பார்க்க முடியாது. சிவபக்தன்கிறது மட்டும் இல்ல, அவன் பெரிய வீரன். ராமருக்கு நிகராக சண்டையிடக்கூடிய ஒரு வீரன். சாதாரண ஆள் இல்ல ராவணன். ராவணனுடைய மகத்துவம், அவனுடைய வலிமையை வால்மீகி மிக நன்றாக பதிவு செய்கிறார். ராமருக்கே டஃப் கொடுக்குறான். 7 நாள் யுத்தம் நடக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல. அதே ராமர் காட்டுல ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை இப்படி 1.5 மணி நேரத்துல காலி பண்ணார் அப்படிங்கிறதையும் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ராமருக்கு ராவணனுடன் 7 நாட்கள் யுத்தம் செய்ய வேண்டியிருந்ததுன்னா ராவணனுடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது. ராமருக்கும் ராவணனுக்கும் அடைமொழிகள்லாம் கூட இந்த வீர விஷயத்துல ஒரே மாதிரி சொல்லிட்டே 2 வார்த்தை தான் சொல்ல மாட்டார். ஒரு பெரிய ராமாயணத்திலேயே ஊறி இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொன்னார், 2 வார்த்தைகளைத்தான் ராமருக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வால்மீகி ராவணனுக்கு பயன்படுத்த மாட்டார். அது என்னன்னா, தர்மாத்மா சத்யசந்தஷ. தர்மாத்மா, அவன் அறத்தின் வடிவமா இருக்கிறவர் யாரு? ராமர். அதே மாதிரி சத்யசந்தர். இது 2 ராவணன்ட்ட இருக்காது. பேராசை, பெரும் கோபம், அப்புறம் பொறுப்பற்று, கிரீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, லோபம். யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன். இப்ப அரசன் எப்படி இருக்கணும் ஆரம்பத்திலே சொன்னார் திருவள்ளுவர். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். நீங்க நன்றா பாத்தீங்கன்னா இறைமாட்சி அதிகாரத்துல எடுத்துடனே தலைவனை பற்றி சொல்லும்போது இந்த குறள் வந்தது. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு சொன்னார். ஈகை இல்ல, தாராள மனம் படைத்தவனாக இருக்க வேண்டும். அரசன்கிறவன் மக்களுக்கு நல்லது, எதுக்கு இவ்வளவு செய்யணும், எதுக்கு இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறவன் நல்ல தலைவனா இருக்க முடியாது. ஒரு பெரிய கம்பெனி நடத்துறோம், சிஇஓவா இருக்கோம்னா அங்க சாதாரணமா இருக்கிற ஒரு செக்யூரிட்டி எல்லாருடைய கஷ்டங்களும் தெரிந்திருக்கணும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும். அவங்கள்ட்ட போய் நம்ம ரொம்ப கெடுபிடி பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்கோர்ஸ் வேலை செஞ்சா கரெக்டா அதற்குள்ளேயே இதெல்லாம் தரணும், தவறு செஞ்சா தண்டிக்கிறது, அதெல்லாம் இருக்கு. ஆனா பொதுவா ஒரு தாராள மனப்பான்மை படைத்தவராக இருக்க வேண்டும் தலைவன். பேராசை இருக்கக்கூடாது, பெரும் கோபம் இருக்கக்கூடாது, பொருட்பற்று. அதுக்கப்புறம் அவிவேகம். அவிவேகம்னு சொன்னா பகுத்தறிவின்மை. சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறது இல்ல, எப்ப பாரு தான் நினைச்சதுதான் ரைட்டுன்னு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறது. இப்ப ராவணன் கிட்ட இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். எப்படின்னா, பேராசை வந்துடுச்சு. ஜஸ்ட் சூர்பனக்க போய் சொன்னான். நேரா கூட அவன் சீதையை பார்க்கல, ஒரு போட்டோ கூட பார்க்கல. ஆனா பார்க்காத ராவணனுக்கு சீதை மீது அப்படி ஒரு ஆசை வந்தது. அது முறையற்ற ஆசை என்று தெரிந்தும் கூட அந்த ஆசையை அடைய துடித்தான். அந்த ஆசை நிறைவேறாத போது அது பெரும் கோபமாக வடிவெடுத்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ராமர் எப்படி தன்னுடைய சபை தன்னுடன் இருப்பவர்கள்ட்ட எப்படி கலந்து ஆலோசிக்கிறார், ராவணன் எப்படி கலந்து ஆலோசிக்கிறான்னு பார்த்தாலே தெரியும். ராமர் பேசுறதுக்கு அனுமதிக்கிறார். இப்ப விபீஷணன் வந்திருக்கான், விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு நடக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கருத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் ராமர். சுக்ரீவன் சொல்றார், ஜாம்பவான் சொல்றார், ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க, ஹனுமான் சொல்றார். எல்லாரும் சொன்ன பிறகு தன்னுடைய கருத்தை ஸ்ரீராமர் பதிவு செய்கிறார். ஆனா ராவணனுடைய சபையில பார்க்கும்போது அவன் மட்டும்தான் பேசுறான். அந்த இடங்கள்லாம் படிச்சு பார்த்தா அவன் யாரையும் பேச அனுமதிக்கிறதே இல்லை. எல்லாரும் சுப் சாப்புன்னு அடங்கி ஒடுங்கி, ஏன்னா அவனுக்கு எதிர்த்து பேசினா பிடிக்காது, பெருங்கோபம் வந்துடும். நம்ம இந்த மாதிரி பாஸ் எல்லாம் பார்ப்போம். நிறைய தலைமை பண்புகள் தான் இதெல்லாம். தலைமை பண்புகள் தானே, விதவிதமான தலைமை பண்புகள் தான் பொருட்பால நிறைய பார்க்க போறோம். நம்ம ஆபீஸ்ல இருக்கிற பாஸ், மேனேஜர், நம்மளே ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கிறோம். பெருங்கோபம். அவனுக்கு எதிர்த்தாப்புல நின்று யாரும் பேச முடியாது. கும்பகர்ணனுக்கு கூட தெரியும் அவன் செய்யறதெல்லாம் தப்புன்னு, சொல்லறதுக்கு பயம். விபீஷணன் ஒருவன் தான் எதிர்த்து எதிர்த்து பேசுறான், உள்ள விஷயத்த தர்மத்தை எடுத்து கூறுகிறான். அவன் பேச ஆரம்பிச்சோடனே அவன் சபையை கலைச்சிடுறான் ராவணன். இந்த மாதிரிதான் இருக்கு அவனுடைய செய்கை. பேராசை, பெருங்கோபம், பொருட்பற்று அவிவேகம். அவிவேகம்னா புத்தி வேலை செய்யாது. சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணும். படிச்ச படிப்பெல்லாம் கூட உபயோகம் ஆகாது. அது பகுத்தறிவின்மை, மோகம்னு பேரு. மோகம்னா என்ன? மயக்கம். நல்லா குடிச்சவனுக்கு எப்படி இருக்கும், எல்லாம் கிளியரா தெரியுமா? தெரியாது இல்ல, எல்லாம் மங்களா பிளர்டா தானே தெரியும். பார்வை ஒரு மங்களா தானே இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில தெளிந்த அறிவு பார்வை. அறிவு தான் கண். நமக்கு கண்ணுடையர் என்போர் கற்றோர் முன்னாடி படிச்சோம்.
அந்த அறிவு பார்வை சரியா இல்லைன்னா சரியானதெல்லாம் தப்பா தெரியும், தப்பானதெல்லாம் சரியா தெரியும். அப்படியே மாறி போயிடும். ஆக மயக்கம். வாழ்க்கையில எல்லாருக்கும் மயக்கம்லாம் வரது. ஆனா அப்பப்ப தெளிய வச்சுக்க வேண்டாமா? அப்பப்ப பெரியவங்கள்ட்ட கேட்டு நம்ம செய்யறது சரியா தப்பா, சரியான நண்பர்கள், சரியான பெரியவர்கள், வழிகாட்டுதல், சாஸ்திரங்கள், அது எதையுமே கேட்க மாட்டான் ராவணன். தான் என்ன நினைச்சானோ அதான் சாதிப்பான். அதுக்கப்புறம் கர்வம். என்ன போல யாரு உண்டு அப்படின்னு ஒரு கர்வம் வரும். அது 5வது. அப்புறம் பொறாமை, மாத்சரியம். இந்த 6 தீய பண்புகளும் நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கு. பேராசை, பெருங்கோபம், பொருட்பற்று, பகுத்தறிவின்மை, கர்வம், பொறாமை. இததான் திருவள்ளுவர் அங்க அறத்துப்பாலிலேயே ஆரம்பத்திலேயே சொன்னார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆக்குல நீரப்பிற. அனைத்தரன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். நாம் செய்யக்கூடிய அனைத்து அறச்செயல்களின் நோக்கம் மனதில் அழுக்கு அற்றவர்களாக ஆவதே ஆகும். மனசுல என்னப்பா அழுக்கு இருக்குன்னு கேட்டா அடுத்த குறள்லயே சொன்னார். 35வது குறள்ல, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். மனசுல பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, பெரும் கோபம் இருக்கக்கூடாது, அதனால கடுமையான சொற்களை பேசக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் அறம்னு பேருன்னு சொன்னார். ஆக அரசன் அல்லது தலைவன் வந்து முன்மாதிரியா இருக்கணும். கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஆழமா இந்த விஷயத்த வந்து கீதையில சொல்றார். அர்ஜுனன் வந்து ஒரு சூழ்நிலை அவனுக்கு உகந்ததா இல்ல, அவனால எப்படி அதை வந்து எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறதுனால துறவி ஆகிறேன்னு சொல்றான் இல்லையா, ஒரு இமோஷனல் டிசிஷன் எடுக்கிறான் இல்லையா. அப்ப கிருஷ்ணர் வந்து ஒரு கோணத்துல அவனை வந்து அவன்கிட்ட வார்ன் பண்றாரு, எச்சரிக்கை செய்கிறார். என்ன அப்படின்னா, அர்ஜுனா, நீயும் நானும் சமூகத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீயும் நானும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம். நம்மை பல பேர் வந்து கவனிக்கிறார்கள், நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நம்மள. ஆக நாளைக்கு அர்ஜுனன் வந்து திடீர்னு துறவி ஆனான்னு சொன்னா ஒரு 100 பேர் துறவி ஆயிடுவான். இது சமூகத்தில் எப்படிப்பட்ட குழப்பத்தை உண்டுபடும். ஒண்ணும் இல்ல, ஒரு பிடிச்ச சினிமா நடிகர் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அதே வச்சுக்கிறாங்களா இல்லையா? அது அவர் வச்சுக்கிறாரு படத்துக்காகனா, ஆனா அவர் ரசிகர் கூட்டம் என்ன செய்கிறது, அதை காப்பி அடிக்கிறது. அது வந்து காலம் காலமா இருந்திருக்குன்னு தெரியுது. கிருஷ்ணர் சொல்றார், எச்சரிக்கை செய்கிறார் அர்ஜுனன், நீ பாட்டுக்கு ஏதாவது இமோஷனலா பண்ணாத. துறவரம் ஏற்பதற்கு உனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை. உன்னுடைய கடமையை என்னங்கிறத புரிந்து கொண்டு நிதானமாக அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அறிவுறுத்துறாரு இல்லையா. அங்க என்ன நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னா, கிருஷ்ணரும் சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதாவது அவர் அவதார புருஷர் தான், எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் கடவுள்னு தெரியும். ஆனா கூட எனக்கு செயல் புரியணுங்கிற அவசியமே இல்லை, செயலால் எனக்கு ஆகப்போவது எதுவும் கிடையாது. ஆனாலும் நான் செயல் புரிந்து கொண்டிருக்கேன். எதற்கு? மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக. அரசன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அரசனே வந்து சோம்பேறியா இருக்கான், அரசனே கண்டு காணாம இருக்கான் அப்படின்னா மக்களும் அப்படிதான் இருப்பாங்க. இது வந்து முடியாட்சியோ குடியாட்சியோ, எப்பயுமோ லீடர் எப்படி இருக்காரு, ஒரு ஆபீஸ்ல வந்து கல்ச்சரை யார் செட் பண்றான்னா அங்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தான் செட் பண்றாங்க. அந்த ஆபீஸ் வந்து எவ்வளவு நீட்டா இருக்கு, எவ்வளவு பங்க்சுவலா அங்க காரியங்களா நடக்கின்றது, அந்த ஆபீஸுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கும் இல்லையா. அது பாத்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தான் அதை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன, அவங்க வந்து கச்சாமச்சான்னு இருந்தாங்கன்னா பாக்கி எல்லாம் அப்படித்தான் இருக்கும் வந்து. நம்ம பல இடங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியும். ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, ஒரு ஆபீஸ்க்கு ஆபீஸ் அது மாறும் இல்லையா. ஆக தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு இன்டெகிரிட்டியோட இருக்கணும். அவர்கள் வந்து தங்கள் கிட்ட எந்த விதமான குற்றங்களும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். கிளீன் ஹேண்டா இருக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து நன்றாக மற்றவர்களையும் வழிநடத்தோ. ஒருத்தனை வந்து நான் வந்து ஒருத்த தப்பு பண்ணா அவனை கூப்பிட்டு நான் கேள்வி கேட்கணும், அவன்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் வாங்கணும், இல்ல அவனை வந்து நான் பதவி நீக்கம் செய்யணும், சஸ்பென்ஷனாவது பண்ணணும், அவனை அறிவுரை சொல்லணும் அப்படின்னா நான் ஒழுங்கா இருந்தா தானே சொல்ல முடியும். இது ரொம்ப பேசிக் விஷயம். நான் வந்து தர்மத்தை கடைபிடிப்பவனாக இருந்தால் தானே மற்றவனுக்கு வந்து நீ பண்றது அதர்மம் அப்படி சொல்லக்கூடிய யோக்கியத்தை எனக்கு எப்ப வரும்னா நான் தர்மத்தை கடைபிடிக்கும் போதுதான் வரும். நான் தாறுமாறா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு யாரை கேள்வி கேட்கறது? இன்னைக்கு நீங்க அரசியல்வாதிகள் எல்லாம் தள்ளிட்டு தான் அந்த குரலை பார்க்கணும். ஒரு அரசியல்வாதியும் இப்படி இருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவருடைய அவா. நல்லா தெரியுது. அரசனுக்கு ஏன் அப்படி சொல்றாரு, அமைச்சியல்ல இன்னும் சொல்லுவார் நிறைய. ஆக ஒரு அரசன் என்பவன் அவன்கிட்ட இந்த வீக்னஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. இது போன்ற பலவீனங்கள் அவனிடம் இருக்கக்கூடாது. இருந்தா அவனுக்கும் கெடுதல், அவனுடைய நாட்டுக்குமே கெடுதல். இப்ப இலங்கை அழிந்ததுக்கு காரணம் என்ன? அப்படி இலங்கையில அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. ஏன் இறந்து போனாங்க? ராவணன் ஒருத்தனுடைய பேராசையினால இறந்து போனாங்க. அவ்வளோ பெரிய யுத்தம், அவ்வளோ ராட்சசர்கள் இறந்தார்கள். ஏன் இறந்தார்கள்? இவனுடைய காமத்தினால. ஆக இதை நம்ம எப்பயுமே நினைவில் கொள்ளணும்.
தலைமை பண்பு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தரோம். நாம் சிலதெல்லாம் ஃபாலோ பண்றோம். நமக்கு இந்த அவேர்னஸ் மனசுல எப்பயுமே இருக்கணும். இந்த விழிப்புணர்வு. ஒரு தலைமை பொறுப்புல இருக்கோம்னா, நம்ம எப்படி வந்து நம்மள நெறைய பேர் நம்மளையும் அறியாம நம்மள வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா, நம்மள கவனிக்கிறாங்க. நம்மள மாதிரிகளா கொண்டிருக்காங்க. இப்ப அம்மா, அப்பா வந்து குழந்தைங்க பார்த்துட்டே இருக்காங்களா இல்லையா? அவங்க தான் முன்மாதிரி, ரோல் மாடல். அவங்க சொல்ற விஷயங்கள குழந்தை கேட்காது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்களோ அத செய்யும். அது மனசுல ஒரு அ இம்ப்ரிண்ட்ட ஏற்படுத்தும். ஒரு பதிவை ஏற்படுத்தும். அதனால மிக கவனமாக பெரியவர்கள்னா பொறுப்போட நடந்துக்கணும். நமக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கோமோ, ஆஃபீஸ் போறோமோ, என்ன பண்றோமோ, சமூக பொறுப்புணர்வு, தனிப்பட்ட முறையில குடும்ப பொறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு ரொம்ப முக்கியம் நாம ஒழுங்கா இருக்கிறது. இப்ப யாருக்கோ அட்வைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுகர் சாப்பிடாதீங்க. நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடாம இருந்து தான் அட்வைஸ் பண்ணணும். ஊருக்கெல்லாம் அட்வைஸ் ஆனா நான் தாறுமாறா இருப்பேன்னா, யாராவது நம்ம பேசுறத கேட்பாங்களா? ஆக நம்ம நல்லா வந்து நம்மள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு, நான் வந்து காலையில எந்திரிப்பேன். இப்படிலாம் எக்ஸர்சைஸ் பண்ணுவேன். ஆகார நியமத்தோட இருக்கேன். இவ்ளோ கிலோமீட்டர் நடப்பேன். இத தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படின்னு நம்ம ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டினோம்னா, உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். ஐயா ஏதாவது சொல்லுங்க, அம்மா ஏதாவது சொல்லுங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்றது அவங்க மனசுலயும் பதியும். நம்ம சும்மா வந்து அங்கேயும் இங்கேயும் எதையாவது படிச்சுட்டு சொல்றதுங்கிறது வேற. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அதனால பயனடைந்து சொல்வது என்பது முற்றிலும் வேறு. அதுபோல தான் இந்த நற்பண்புகளும் வந்து ஒரு அரசன் அல்லது தலைவன் அவனுக்கு வந்து இந்த இந்த இது போன்ற குற்றங்கள் அவனிடத்தில் இருக்கக்கூடாது. நெறைய நற்பண்புகள் அவனிடத்தில் ஓங்கி இருக்க வேண்டும். அதாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா, தோஷ அபநயனம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. நம்ம வந்து நற்பண்புகளை வளர்ப்பது என்பது ஒண்ணு. நம்மகிட்ட என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை களைவது மற்றொரு அம்சம். சில நேரம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மள்ட்ட சில தவறெல்லாம் இருக்கும். நமக்கே தெரியாது. யாராவது சுட்டி காமிச்சாலும் நமக்கு புடிக்காது. ஆனா நம்ம மேல உண்மையான அக்கறை உள்ளவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மள நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டு, நம்மள கவனிச்சுட்டு சொல்லுவாங்க. "உன்கிட்ட இந்த விஷயம் சரியா இல்ல. மாத்திக்கோ" அப்படின்னு சொன்னா, மாத்திக்கிறதுக்கான ஒரு ஓப்பன்னஸ் நம்மள்ட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அது உண்மையிலே வந்து வேலிட்டா இருந்துன்னு நிச்சயம் ஏத்துக்கலாம். அது சும்மா அவங்க பொறாமையினால சொல்றாங்கன்னா இக்னோர் பண்ணிடலாம். ஆனா, நம்ம யாருமே நமக்கு தெரியும். நம்மகிட்ட சில சமயம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் நமக்கே தெரியாது. ஆக ஒரு அரசன் வந்து ரொம்ப சரியானவனா இருக்கணும். மக்கள அவன் வழி காட்டணும்னு சொன்னா, அவன் வந்து ஒழுக்கமானவனாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு திருவள்ளுவர் மிகுந்த கருணையோடு இந்த அதிகாரத்தை உபதேசித்திருக்கார். இது மாரி யாருமே சொல்ல மாட்டாங்க. "ஓ! நீ ஆட்சி பொறுப்பு வந்துட்டியா? சரி, சரி ஆட்சி பண்ணுன." அந்த அரசன் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது? அவனோட டே எப்படி இருக்கு? அவனோட ருட்டீன் எப்படி இருக்கு? அவன் எப்படிப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் காட்டுகிறான்? அவனுக்கு வந்து தனிப்பட்ட விருப்பங்கள்லாம் என்ன? இதெல்லாம் கேட்கறாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போனா கூட, வாட் இஸ் யுவர் ஹாபி? அவங்க ஹாபிய தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க? ஆனா இட் இஸ் அ கொஸ்டின் தேர். ஏன்னா, அந்த ஹாபிய வச்சு தெரிஞ்சுப்பாங்க நீ எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு. எனக்கு வந்து ஃபோன்ல கேம்ஸ் விளையாடுறது தான் என்னோட ஹாபின்னா, ஓ! நீ அப்படிப்பட்ட ஆளா? இல்ல எனக்கு ரீடிங் புக்ஸ், கார்டனிங் தான் என்னோட ஹாபி. சும்மா ஒரு ஃப்ரெஷர் வந்து வேலைக்கு சேரும்போதே இந்த கேள்விலாம் கேட்கறாங்க. ஒரு அரசன், அரசன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அததான் இங்க திருவள்ளுவர் சொல்றார். குற்றம் கடிதல். ஒரு அரசன் அல்லது தலைவன் தன்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்களை கடிய வேண்டும்னா நீக்கிக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இந்த குறள்ல 3 குற்றங்கள சொல்றாங்க. இந்த 3 குற்றங்கள் இருக்கக்கூடாது. முதல்ல என்னன்னா செருக்கு. செருக்குன்னு சொன்னா கர்வம். ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துட்டோம், ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கோம்னா, நம்மள மாரி யாரு உண்டு அப்படின்னு தோணும் இல்லையா? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளால எல்லாம் பண்ணிட முடியும் அப்படின்னு நெனைக்கிறது. தன்னம்பிக்கை என்பது வேறு, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது வேறு. இங்க என்ன அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் மட்டமா நெனைக்கிறது, தனக்கு கீழ இருக்கிறவங்க எல்லாம் வந்து இழிவா ட்ரீட் பண்றது, ஏதோ பெருசா வந்து தான் தான் உலகத்திலே கடவுள் மாரி நெனைச்சுக்கிறது. இதெல்லாம் தான் கர்வம். ஆதிசங்கரர் சொல்றார், செல்வம், இளமை, அழகு இதெல்லாம் குறிச்சு ரொம்ப வந்து பெருமைப்படாத, ரொம்ப கர்வப்படாத. காலம் நினைத்தால் ஒரு கணத்தில் இவற்றையெல்லாம் கவர்ந்து சென்று விடும். காலம் நினைச்சா அவ்வளவுதான். பெரிய அரசனை வந்து ஓட்டாண்டி ஆக்கிடும். ஒரு ஓட்டாண்டி அரசன் ஆக்கிடும். காலம் என்ன வேண்டுமானாலும் செய்யும் இல்லையா? நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இதெல்லாம். எதுவுமே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில ஏதோ இறைவன் வந்து பொறுப்பை கொடுத்திருக்காரு. இந்த தலைமை இடத்த கூட ரொம்ப அழகா நம்முடைய பண்பாட்டுல பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஒரு பவரா பாக்குறது இல்ல. வெரி பவர்ஃபுல். நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கே நான் தான் ஹெட் அந்த எண்ணம் இல்ல.
எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. பவர் அப்படிங்கிறத விட தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இத்தனை பேருக்கு, இத்தனை இந்த கம்பெனில வேலை பார்க்குற 3000 பேருக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்புணர்வு இருக்கிறது வேற. நான் தான் தலைவன், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணிடுவேன், எவனை வேணா என்ன வேணா செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து கர்வம். அது இருக்கக்கூடாது. ஆக ஒரு அரசன் அல்லது தலைவன் மட்டுமல்ல, நம்மளோட லெவல்ல மேனேஜரோ சிஇஓவோ எங்க என்ன பதவியில இருக்கோமோ 10 பேருக்கு 10 பேர் நம்ம கீழே வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கர்வம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். எளிமையாக பழகக்கூடியவராக இருக்க வேண்டும். முன்னாடியே சொன்னார் இல்லையா, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். ரொம்ப எளிமையா, ரொம்ப ஆக்சசபிளா இருப்பார் அந்த அரசர் வந்து. இனிமையான சொற்களை பேசுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. முதல்ல கர்வம் இருக்கக்கூடாது. அப்புறம் சினம். கடு 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 கடுன்னு விழருது. எல்லா நேரமும் பாஸ் வந்து கோபமா இருப்பாரு அப்படின்னா ஈஸியா அவர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா பாஸ கோபம் வராம பாத்துக்கிறதுக்கு என்னென்ன பொய் சொல்லணும்னு கீழே இருக்கிறவனுக்கு தெரியும். எதையாவது ஒண்ணு சொல்லி அவரோட மூட அப்படியே கூலா வச்சுட்டா போதும். பிகாஸ் அந்த பாஸ் வந்து உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. நிறைய இடங்கள்ல என்ன ஆகும்னா அவருக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன உண்மையான நிலவரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்காது. அவருக்கு வந்து எல்லாம் நல்லா நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும். அதான சொல்லிட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு கீழே இருக்கிற ஆள் வந்து ரொம்ப ஈஸியா அவரை வந்து ஏமாத்திடுவார். அது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். எங்க பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லையோ, எங்க யாருமே தன்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது, அது போன்ற இடத்துல என்ன ஆகும், பாஸ் கோவக்காரர், அவருக்கு பிடிக்காது, அவருக்கு இப்படிலாம் சொன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. கோபம், அது கட்டுக்கடுங்காத கோபம், பெருங்கோபம். சோ ஒரு அரசன்ட்ட என்ன இருக்கக்கூடாது, முதல்ல கர்வம் இருக்கக்கூடாது, சினம் இருக்கக்கூடாது. மூன்றாவது சிறுமை. சிறுமைன்னு சொன்னா காமம், கட்டுப்படுத்த இயலாத காமம். அவன்கிட்ட இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, ராவணன் மாதிரி இருக்கான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவனுடைய பேர் புகழ் மட்டுமல்ல, அவனோட ஹோல் இன்ஸ்டிடியூஷனோட இதுவே மாறிடும். இது வந்து நான் சொல்றது கொஞ்சம் மிகையா தோணலாம், ஆனா உண்மையிலே வந்து ஒரு மனிதர்கிட்ட இன்டெகிரிட்டி இருக்கணும். திருவள்ளுவர் யாரை பத்தி பேசுறாருன்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில உண்மையான அமைதி, ஆனந்தம், திருப்தி, நிறைவு, நிம்மதி இதெல்லாம் அடையணும்னு விரும்புறோமோ, இந்த மனித பிறவியை சிறப்புடையதாக்கணும்னு ஆசைப்படுறோமோ, நமக்கும் சமூகத்திற்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழணும்னு யாரெல்லாம் விரும்புறோமோ அவங்கள மனசுல வச்சுட்டு சொல்றாரு. இல்ல இல்ல எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா கேட்க வேண்டாம். ஆனா திருவள்ளுவர் சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பார். இன்னைக்கும் அவருடைய சொற்கள் வேலிட், ரெலவெண்ட். இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயத்தை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். காலத்தால் அழிக்க முடியாத காவியம் அல்ல, உண்மை இது. ஆக 3 விஷயம்: கர்வம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது. கட்டுக்கடங்காத காமம். காமம்னா என்ன, அவருக்கு மனைவி இருக்கலாம், குழந்தைகள்லாம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், அவங்கள்ட்ட அவர் தர்மமாக இன்பம் அனுபவிக்கிறத பத்தி எதுவும் சொல்லல. ஒரு அரசனுக்கு பல மனைவியர் கூட இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் வந்து இந்த விஷயத்துல அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பலவீனம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து உன்னை வச்சு எப்படிப்பட்ட ஆளையும் வந்து கீழே தள்ளிட முடியும். எதிரிலாம் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, நமக்கு ஒருத்தன்ட்ட என்ன எதை வச்சு அவனை மடக்கலாங்கிறத பார்ப்பாங்களா இல்லையா வந்து. ஆக செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார். இது 3 இல்லாத அரசன் அல்லது தலைவன் அவனுக்கு என்னன்னா பெருக்கம் பெருமித நீர்த்து. அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், பெருக்கம்னு சொன்னா செல்வம், அது வந்து பெருமித நீர்த்துனா வளர்ந்து கொண்டே செல்லும். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு கம்பெனில இருக்கோம்னா நம்ம போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி பல மடங்கு வளரணும் இல்லையா. அப்படியேவா இருக்கும், ஸ்டாக்னண்டா இருக்கும், இல்ல அப்படியே ஊத்தி மூடிட்டு போயிட்டாங்க, ரொம்ப இதுவாயிடுச்சு, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, கம்பெனியை மூடிட்டாங்க, அப்படியா சொல்றது. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், ஒரு பொறுப்பு எடுத்திருக்கோம்னு சொன்னா 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கம்பெனி பிரம்மாண்டமா வளர்ந்துருக்க வேண்டாமா. அதுதானே ஒவ்வொரு தலைவனுடைய ஆசையாக இருக்கும். இதை நான் வேற லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு நினைச்சு தானே இறங்குவாங்க. அது நடக்கணும்னு சொன்னா செல்வம், அதாவது பெருக்கம் பெருமித நீர்த்துனா செல்வம் வந்து வளரும் தன்மை உடையதாக இருக்கும், அந்த சிறப்பு இருக்கும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்ப பரதனை பாக்குறோம். பரதனுக்கு வந்து முதல்ல ஆரம்பத்துல கட்டுக்கணங்காத கோபம்லாம் வந்தது கைகேயி மேல. அப்புறம் பாதுகா பட்டாபிஷேகம் முடிஞ்சு அவர் திரும்ப நந்தி கிராமத்துக்கு சென்று அங்கிருந்து அவர் ஆட்சி பண்ணும்போது அவர்கிட்ட காமம் கிடையாது, அவர்கிட்ட கோபம் கிடையாது, அவர்கிட்ட கர்வம் கிடையாது. ஏன்னா ராமதாசன் தான். ராமருடைய பாதுகைகள் தான் அரியணையில இருக்கே தவிர நான் அவருடைய அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா பரதன் மிக பொறுப்பாக அரசாட்சி செய்தார் என்று குறிப்புகள் இருக்கின்றன. ராமர் திரும்பி வரும் பொழுது பரதன் அந்த கோசல சாம்ராஜ்யத்தை வந்து பல மடங்கு பெருக்கி இருந்தான். கஜானா நிறைய நிரம்ப நிரம்ப இருந்தது.
குதிரைப்படை, யானைப்படை எல்லாமே விரிவுபடுத்தப்பட்டிருந்தன. அப்படியே ராஜ்யம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அபண்டன்ஸ். ராமர் திருப்பி வரும்போது அவர் விட்டுட்டு போன மாதிரி இல்ல, அதை விட பல மடங்கு வளர்ந்து இருந்தது. ஏன்னா பரதனிடம் சினமில்லை, பரதனிடம் காமம் இல்லை, பரதனிடம் கர்வம் இல்லை. அப்ப வந்து போக்கஸ் எங்க இருக்கும்னா வேலையில மட்டும்தான் இருக்கும். கர்வப்படுறதுக்கு எங்க இருக்கு, இடம் எங்க இருக்கு? எதை பத்தி நீங்க கர்வப்பட முடியும்? எல்லாமே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளாகட்டும், செல்வமாகட்டும், பொறுப்பாகட்டும், இட் இஸ் கிவன். கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்பிக்கை இருந்தாதான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும். பெரியோர்கள், கடவுள், எத்தனையோ பேருடைய ஒரு ஆசீர்வாதத்தினால்தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு பணியுமாம் என்றும் பெருமைன்னு சொல்வார். ரொம்ப பணிவோட இருப்பாங்க. ரொம்ப உயரத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப நிறைய பேர், ரொம்ப பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது நிரந்தரமானதல்ல, இறைவனின் கொடை அது. அதனால கர்வப்பட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்து சிறுமையாகிய இந்த காமம் இருக்காது. கட்டுக்கடங்காத காமம், முறையற்ற காமம், இல்லெஜிட்டிமேட் அஃபேர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ரொம்ப தர்மமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அரசன் அல்லது தலைவனிடம் அவன் இருக்கிற இடத்துல வந்து செல்வம் வளர்ந்து கொண்டே செல்லும். பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன ஆசைப்படுறோம்னா, நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்துல வந்து நல்ல நல்ல வளர்ச்சி அடையணும், அது வந்து பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா தலைமை பொறுப்புல இருக்கிறவர் மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும். ஏன்னா செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்லியாச்சு. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு தலைவன் தானே. இந்த ஆண்டின்னு பேரு, ஆண்டின்னு தன்னை ஆள்பவனுக்கு தான் ஆண்டின்னு பேரு. என்னுடைய உடலை நான் ஆள்றேன், என் மனசை ஆள்றேன், என் பொறிகளை ஆள்றேன், நான் என்ன சொல்றேனோ அப்படிதான், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இவை இயங்கும், இவை எனக்கு நட்பு. அது சொல்றபடி கேட்டு நான் எங்கேயாவது போய் படுகுழியில விழ மாட்டேன். உன் நாக்கு ஒண்ணு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுன்னு அது பின்னாடி நான் போக மாட்டேன். எல்லாத்தையும் தர்மமா அனுபவிப்பேன். புலனின்பங்களை தர்மமாக அனுபவிப்பார்கள். இது வந்து காளிதாசர் ரகுவம்சத்துல சொல்றார். அதாவது அந்த ரகுவம்சத்து அரசர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, சின்ன வயசுல நன்றாக கல்வி கற்பார்களாம். வில் வித்தை என்னென்ன கத்துக்கணுமோ, அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நன்றாக, வேதங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் நன்றாக படிப்பார்களாம். சைஷவே அபியஸ்த வித்யானாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, யவ்வனத்துல, இளமை பருவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தர்மமாக விஷய சுகங்களை அனுபவிப்பார்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அரசர்கள்லாம் சும்மா கிடையாது. நல்ல வாழ்க்கையில வந்து புலனின்பங்களை அதுல வந்து என்னன்னா நன்றாக அனுபவிப்பார்கள், தர்மமாக அனுபவிப்பார்கள். அதுக்கப்புறம் வாழ்க்கையின் பிற்பகுதியில என்ன பண்ணுவாங்களாம், இது எல்லாத்தையும் விட்டு விட்டு காட்டிற்கு சென்று தவம் மேற்கொண்டு அவர்கள் வந்து உயிரை தியாகம் செய்வார்கள். அதாவது உடலை விட்டு உயிர் கிளம்பும். யோகிகள் போன்று கடைசி வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவங்க எல்லாம் யோகிகள் ஆயிடுவாங்களாம். இது ரொம்ப அழகா காளிதாசர் சொல்றாரு. அதனால வந்து தர்மமாக அனுபவிக்கலாம். நம்முடைய குடும்பத்துல நம்ம வந்து இன்பத்தை அனுபவிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது, தர்மமா இதெல்லாம், இந்த டிரான்சாக்ஷன்லாம் தவறுன்னு சொல்லல. ஆனா கட்டுக்கடங்காத காமம், முறையற்ற காமம், முறையற்ற உறவுகள், அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. இந்த 3 குற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. என்ன? கர்வம், கோபம், காமம். இது 3ம் இல்லை என்று சொன்னால் நாம் இருக்கின்ற இடத்துல என்னன்னாக்கா அந்த அமைப்புல வந்து நன்றாக செல்வம் சேருங்கிறது தெய்வ புலவர் திருவள்ளுவர், பொய்யாமொழி புலவருடைய வாக்கு. அடுத்த குறள்ல என்ன சொல்றார்? இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. இவரல், இவரல்னு சொன்னா பொருளை கொடுக்காத அந்த கிரீடு, லோப புத்தி, பொருட்பற்று, எல்லாத்தையும் தானே வச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்க மனசு வராது, அந்த மாதிரி பண்புக்கு இவரல்னு பேரு. அப்புறம் மாண்பிறந்த மானம். மாண்பிறந்த மானம்னா, மானம்னா நமக்கு தெரியும், ரொம்ப மானஸ்தன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு என்ன சொல்றது, நன்னா வந்து தன்னுடைய இதை வந்து நன்றாக மதிப்புக்குரியவரா இருக்கிறது. மாண்பிறந்த மானம்னா அப்படி இல்லையா, யாரெல்லாம் வணங்கணுமோ அவங்க எல்லாம் வணங்க மாட்டான். சரியோ தப்போ தான் நினைச்சதை தான் பண்ணணும்னு முடிவா இருப்பான். அது ஒரு தப்பான குணம். மானம்னா, மானம் எப்படிங்கிறதுக்கு வந்து மாத்சரியம் அப்படின்னே பொருள் சொல்றாரு வடிவேலு செட்டியார். இந்த இடத்துல மானம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, கிருஷ்ணர் கூட கீதையில அமானித்துவம்னு சொல்றாரு. தற்பெருமை, தன்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது, கர்வத்திலேயே அது பார்த்தோம். இங்க என்ன அப்படின்னா மாண்பிறந்த மானம். நீ வந்து உயர்ந்த விஷயங்களை செய்து விட்டு நீ பெருமைப்பட்டுட்டனா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தானே போஸ்டர் அடிச்சுக்கிறது, தானே வந்து காசு செலவழிச்சு பாராட்டு விழா நடத்துறது, ஒண்ணுமே இல்லாத, அதாவது இப்ப சூதாட்ட விளம்பரத்தெல்லாம் போய் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் அதுல பங்கு, அது என்ன மாதிரி புகழ தரும்?
சூதாட்டம் வேண்டாம், அந்த கேம்பிளிங்லாம் வந்து இருக்க வேண்டாம்னு சொல்றோம். ஆனா பணத்துக்காக போய் அதுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி போய் அதுல வந்து ஒரு பெரிய புகழ்மிக்க ஒருத்தர் வந்து அதுல போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, விளம்பரம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அது நல்லாவா இருக்கு? சிகரெட்டுக்கு விளம்பரத்துல சில பேர் நடிக்கிறதே இல்ல. சில பெரிய நடிகர்கள்லாம் வந்து இது ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிகரெட் விளம்பரம், இந்த மதுபான விளம்பரம் இதெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. பணத்துக்காக என்ன வேணா செய்யறதா? அதுதான் மாண்பிறந்த மானம். மாண்பிறந்த மானம்னா ஒரு டிக்னிட்டி இல்ல அதுல. அதாவது பெரியவர்களை வணங்குறது இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இதுக்காக என்ன சொல்றது, ஒரு ஜம்பத்துக்காக தான் நினைச்சிட்டா உன்னை பண்ணிடணும். அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சுத்தி இருக்கிறவங்களா, சார் இது சரியா வராது சார், இந்த ப்ராஜெக்ட் இப்படி போக முடியாது. அதெல்லாம் இல்ல, நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு, நான் பண்ணிதான் தீருவேன் அப்படி சொல்லிட்டு காசெல்லாம் வீணடிப்பாங்க சில பேர். சில சில தலைவர்களுடைய ஒரு கோணங்கித்தனமான ஒரு போக்கு இருக்கும். அதுதான் மாண்பிறந்த மானம். அது இருக்கக்கூடாது. முதல்ல என்ன கூட இருக்கக்கூடாது, இவரல். இவரல்னு சொன்னா பொருட்பற்று, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த ஈகை குணமே இல்லாம இருக்கிறது தான் இவரல். கஞ்ச பிசுனாரியா எங்க பாஸ், 5 பைசா கொடுக்க மாட்டாரு. கொடுக்கலாம், நல்ல லாபம் வந்திருக்கு. நல்ல லாபம் வந்ததுன்னா அந்த தொழிலாளிகளுக்கு எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்களா, கொடுக்க மனசு வராது. இப்ப ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இல்லாம நல்ல தாராளமா வழங்கினா மக்களுக்கும் உழைக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? நல்லா கவனிக்கிறாங்கன்னா நம்ம நல்ல நம்முடைய உழைப்பை கொடுக்க வேண்டும்னு தோணும். இப்ப தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க மாத்திரம் நிறைய லாபத்தை சம்பாதிச்சுட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தர்றேன்னா எப்படி இருக்கும் அது வந்து? ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்லயே ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கலுக்குலாம் நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு எவ்வளவு போனஸ் கொடுக்குறாங்க நம்ம ஆபீஸ்ல? அது அப்படியே நம்ம தூக்கி கொடுக்க மாட்டோம். ஆனா அதுல கூட நம்ம என்ன பெர்சன்டேஜ் கொடுக்குறோம்? அவங்க குடும்பத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு Dress வாங்குறதுக்காகும் அல்ல தாராளமா கொடுக்கணும் இல்லையா? அவங்களே கேட்டு வாங்கிடுறாங்க இப்பெல்லாம். வேலை செய்யறவங்களே ஒரு மாசம் சம்பளம் போனஸ் கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. கொடுக்கணும், அதை அழாம சந்தோஷமா கொடுக்கணும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மாசம் போனஸ் கேட்டா கேட்டா என்ன, இப்போ உனக்கு கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு மாசம் போனஸ் கொடு. அதுதான் இவரல். கொடுக்கறத சந்தோஷமா கொடுக்கறது. இவரல்னு சொன்னா கொடுக்காத தன்மை அது இருக்கக்கூடாது நம்மள்ட்ட. இவரலுக்கு ஆப்போசிட் தான் ஈகை. அதுக்கப்புறம் மாண்பிறந்த மானம். இந்த எங்கெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் போய் அதுல போய் பங்கு எடுத்துக்கிறது, ஐயோ இதுல எல்லாம அவர் ஈடுபடுறாரு அப்படின்னு கேக்குற மாதிரி. அப்புறம் மானா உவகை. மானா உவகைனா அளவுக்கு மீறி விட்டு கொடுக்கறது. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கொண்டு வந்து நிறுத்தினா தண்டனை கொடுக்கறது இல்ல, சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு அமுச்சிடுறது. அப்படி பண்ணா என்ன ஆயிடும்? துளிர் விட்டு போயிடும் இல்லையா? தண்டிக்க வேண்டாமா? ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிருக்கானா அந்த தவறுக்கேற்ற தண்டனை இருக்கணுமா இல்லையா? தண்டனைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம சொல்றோம் வந்து கசையடி கொடுக்குறாங்க, தூக்குல போடுறாங்க, அங்க பயப்படுறாங்க மக்கள். வந்து சமூகத்துல அவ்வளவு ஒரு ஒழுக்கம், எச்ச துப்பினா ஃபைனு, அதை பண்ணா ஃபைன், இதை பண்ண. இங்க வந்து இந்தியால அப்படி இல்ல. நீங்க வந்து கேமராக்கு பயப்பட, எதுக்குமே பயப்படாம நீங்க வந்து டிராபிக் ரூல்ஸை மதிக்க வேணாம், கச்சா முச்சான்னு போலாம், யாரும் நம்மள கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் மானா உவகைன்னு சொன்னா. உவகைன்னு சொன்னா சாதாரணமா சந்தோஷம்னு அர்த்தம். இந்த இடத்துல மானா உவகைனா அளவுக்கு மீறிய தாட்சிண்யம், கண்ணோட்டம். இது பாவம். அந்த பாவங்கிற எண்ணம் வந்து அரசருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணுங்கிறத திருவள்ளுவர் பின்னாடி சொல்லுவார். கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரம் பின்னாடி வரும். ஆனா இங்க என்னன்னாக்கா, ஒருத்தன் தப்பு செஞ்சானா தண்டனை கொடுக்கறது தானே அவரோட வேலை. ஒரு பாஸ்ட கொண்டே நிறுத்தி இருக்கோம், ஒரு இஷ்யூனா அதை அட்ரஸ் பண்ணமா இல்லையா? அவனுக்கு குறைஞ்சபட்சம் என்ன கொடுக்கணும்? அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த தப்ப அவன் இன்னொரு வாட்டி பண்ணாத மாதிரி செய்யணுமா இல்லையா? அவனோ பாக்குறவங்களுக்கு ஒரு பயம் வரணுமா இல்லையா? ஐயோ இதை செஞ்சா நமக்கும் இதான் நிலைமை அப்படிங்கறத சொல்லாததுனால இந்த துரதிருஷ்டவசமான நிலையினாலதான் நம்ம நாட்டுல இன்னும் குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு ஒருத்தர் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துடலாம், சுத்தலாம். 20 வருஷம் 30 வருஷம் இழுத்தடிக்கலாம் ஒரு கேஸ. அப்புறம் எல்லாரும் மறந்தே போயிடுவாங்க அது மாதிரி ஒன்று நடந்ததுன்னு. இம்மிடியட்டா என்ன ஆக்ஷன் எடுத்தோம், அது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், கோர்ட்டா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கூட ஒருத்தன் தப்பு பண்ணானா என்ன மாதிரி தப்பு, அதுக்கு என்ன தண்டனை, அந்த திங்கிங் இல்லாம மானா உவகை கண்டும் காணாம போறா போயா பரவாயில்லையா அப்படின்னு அப்படின்னு இருந்துட்டா. யார் அப்படி இருப்பாங்கன்னா வீக்னஸ் இருக்கிறவன் தான் அப்படி இருப்பான். அப்படி இருந்தா அது வந்து இறைக்கு ஏதம். இறைக்குன்னா இறைனா அரசன். இறைனே சொல்ற, இறை மாட்சி. இறைங்கிற வார்த்தை வந்து கடவுளுடைய சபமா வைக்கிறார் திருவள்ளுவர் இந்த இந்த அரசனை, தலைவனை. இறைக்கு ஏதம். ஏதம்னு சொன்னா குற்றம். உங்ககிட்ட இருக்கிற தோஷம் பாது. நீ ஒருத்தனை பனிஷ் பண்ண வேண்டிய இடத்துல பனிஷ் பண்ணல, அந்த நேரத்துல ஒரு பயங்கரமா ஒரு கருணை வந்துடும் அப்படியே. அவன் பாவம், அவன் குடும்பம், குடும்பத்தை பாத்துக்கலாம், ஆனா வேலையில அவன் கண்டினியூ பண்றான், அவனுக்கு எந்த விதமான கில்ட்டுமே வரல அப்படின்னு துளிர் விட்டு போயிடும் இல்லையா? நமக்கு எப்பயுமே நம்ம பார்க்கலாம் எப்படி தண்டனை கிடைக்கிறது. அந்த பர்சன் திருந்தணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் வரணும், நியாயமான அச்ச உணர்வு. நம்ம இதை பண்ணினா அந்த கம்பெனில இனிமே வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தோணணும். அப்படி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாமா? கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், தாறுமாறா தான் இருப்பாங்க. இது ஒரு குற்றம்.
3 விஷயங்கள் இந்த குறள்ல குற்றம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து இவரல், அதாவது தானம் கொடுக்க மனமில்லாத தன்மை. அப்புறம் மாண்பிறந்த மானம். மாண்பிறந்த மானம்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கூச்சப்படுற விஷயங்கள், ரொம்ப வெளியில சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சாதாரண அதாவது இவருக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல இறங்காம அஹ், மக்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசாக ஈடுபடுறது, அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. தகாத செயல்களை செய்தல், பெரியோர்களை வணங்காமல் இருத்தல், அதுக்கப்புறம் தான் நினைச்ச காரியத்தை தான் முடிக்கணும்னு புடிவாதம் பிடிக்கிறது, இதெல்லாம் மாண்பிறந்த மானம். அதுக்கப்புறம் மானா உவகை. மானா உவகைனா கண்டும் காணாம இருக்கிறது. யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணினா அவனை வந்து தண்டிக்கிறது இல்ல. ராமர் கரெக்டா தண்டிப்பார். அதை பத்தி ரொம்ப அழகான ஸ்லோகங்கள்லாம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு அரசன் வந்து எப்படி விழிப்புணர்வுடன் இருக்கணும்னு ராமாயணத்துல வந்து சூர்பனக போய் ராவணன்ட்ட சொல்றான். அதான் ரொம்ப அழகு. அந்த போர்ஷன்லாம் ராஜ தர்மம். நீலாம் ஒரு அரசனா, அங்க வந்து அவ்வளவு பேர் அவன் ராமர் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கா, உனக்கு தெரிய கூட இல்ல, உனக்கு சரியா ஒரு ஒற்றன் கூட வச்சுக்கல, நீலாம் ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனக போய் பேசுற போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரண்ய காண்டத்துல. அதெல்லாம் இங்க இணைத்து சிந்திக்கத்தக்கது. தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் இந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு குருநாதர் திருவருள் புரியட்டும். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.